அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஸ்கூலுக்கு ஹெல்த்தியா செஞ்சு கொடுத்த லஞ்ச் பாக்ஸ் எம்டியா வரும் பார்த்தா அப்படியே வருது. ஏன் சாப்பிடலாம் ரீசன் கேட்டா ஆளுக்கு ஒரு ரீசன். பிள்ளைங்க சாப்பிடாம பசியோட இருக்கணும் தூங்கிட்டு இருக்கிற சிங்கத்தை தட்டி விட்டு எழுப்பின மாதிரி பிள்ளைங்க சாப்பிட்டு வர அந்த கோவத்தோட கடகண்ட பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி டின்னர் வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெஜிடபிள்ஸ் கட் பண்ற ஷேப்பை பார்த்தாவே நான் என்ன பண்ண போறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆமாங்க, சில்லி சிக்கன் தான் பண்ண போறேன். எப்படி செய்யணும் பார்க்கலாமா? கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தேவையான உப்பு, ரெட் சில்லி பவுடர், பிளாக் பெப்பர், கரம் மசாலா, கார்ன்ஃப்ளோர், மைதா மாவு, ஒரு முட்டை, கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கோங்க மசாலா பிரியாம இருக்கிறதுக்கு. இதெல்லாம் சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. மேரினேட் பண்ணதுக்கு அப்புறம் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. உள்ள ஜூஸியா வெளியில கிறிஸ்பியா இருக்கும். சிக்கனை ஃப்ரை பண்ணிட்டு ஒரு சைடு வச்சுக்கோங்க. சில்லி சிக்கனுக்கு முக்கியமான ப்ரொசீஜரே இதுதான். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமா எண்ணெய், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கேப்சிகம், ஆனியன், கிரீன் சில்லிஸ் வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க. பசங்க சாப்பிட்றதால நான் ஆட் பண்ணல. ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. கூட ஹாட் சில்லி சாஸ், டொமேட்டோ கெச்சப், டார்க் சோயா சாஸ், பெப்பர், இது கூட சிக்கனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்டா திக்னஸ்க்காக கார்ன்ஃப்ளோர் மாவு கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சிக்கனோட ஆட் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் அண்ட் டேஸ்டியான சில்லி சிக்கன் ரெடி ஆயிடும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க பண்ணிட்டு இருக்கும் போது ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற ஃபீல் வரும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது சப்பாத்தி, நான், பரோட்டாக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அப்படி இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.